நம்மலாம் வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்த்து பார்த்து சமைப்போம். இது இப்படி செஞ்சா நல்லாயிருக்கும். தெரியலனா கூட யார்கிட்டயாச்சும் கேட்டு சமைப்போம். இல்லைன்னா வந்து மொபைல் பார்த்து கூட சமைப்போம். செய்ற மாதிரியே வந்து தினமும் செய்ற மாரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். நல்லாயிருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நான் வாய தொறப்பனான்ற மாரி இருப்பாங்க. சொல்லவே மாட்டாங்க இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அது ஏன்னே தெரியல. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். ஆனா இது நல்லாயிருக்குன்னு சொன்னா தான் என்ன அப்படின்ற மாரி இருக்கும். அடுத்த நாள் ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் சமைச்சுட்டோம். எதனா உப்பு, காரம் ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா அடுத்த செகண்டே வந்துரும். இது எங்கேயாச்சும் சாப்பிட்ற மாரி இருக்கா அப்படின்னுவாங்க. அப்போ வரும் பாருங்க கோவம், செம்ம கடுப்பா இருக்கும். பார்த்து பார்த்து சமைக்கும்போதெல்லாம் வாயே தொறக்க மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அப்போ மட்டும் எப்படி வரும்னே தெரியாது. ரோஷன் வந்து கடைசி வரைக்குமே வந்து சாப்பிட்டு தூங்குற வரைக்குமே சொல்லிட்டுருங்க, "அம்மா ரொம்ப நல்லா இருந்ததும்மான்னு" சொல்லிட்டு. நான் ஒயிட் சிக்கன் குருமா தான் பண்ணியிருந்தேன். முன்னாடி வந்து நான் ஷார்ட்ஸில வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பயத்தோடவே பண்ணியிருந்தேன். இட்லியோட தான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். இது வந்து நான் சப்பாத்திக்கு வந்து செஞ்சுருக்கேன். சூப்பரா இருந்தது. இது செகண்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் பழகுன மாரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பயத்தோட பண்ணேன். இப்போ ரொம்ப செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ட்ரை